Welcome back to my class, my dear students. So have a happy day. நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. நான் சொல்லிக் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஒன்ஸ் த கிளாஸ் இஸ் ஓவர், நீங்கள் என்ன பண்ணணும், போய் புக் எடுத்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், புக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைண்டை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், கிளாஸை கவனிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கிளாஸை நான் மட்டும்தான் பேச போகிறோம். புக்கு வந்து அந்த பக்கம் தள்ளி ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். வாட் இஸ் விஷுவலைசேஷன்? கண்ணை மூடிட்டு தூங்கிடக்கூடாது, சரியா? கண்ணை மூடிட்டு நம்ம வந்து யோசிக்க போகிறோம், நம்ம என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்வீசஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். சர்வீசஸ் இல்லாமல் பிஸ்னஸ் இல்லை, எந்தெந்த மாதிரிலாம் சர்வீஸ் இருக்குது. டோர் டெலிவரி கூட நம்ம கொடுத்து தான் ஆகணும்னு பார்த்தோம். நம்ம டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாமல் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது சர்வீஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பேங்க்குங்கிற சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ பிஸ்னஸோட சர்வீசஸை வந்து நம்மளால் வந்து இல்லாமல் தவிர்க்க முடியாது. ஸோ பிஸ்னஸில் சர்வீஸ் இல்லாமல் வேறு எதுவும் செய்ய முடியாதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து நேச்சர் ஆஃப் சர்வீசஸ் பார்த்தோம். நேச்சர் ஆஃப் சர்வீசஸில் என்னென்ன பார்த்தோம்? 5 இருக்குது ஆக்சுவலாக. அந்த 5ல் நம்ம 3 தான் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து இன்டான்ஜிபிலிட்டி. இன்டான்ஜிபிலிட்டினா நம்மளால் பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண தான் முடியும். குவாலிட்டி நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து நமக்கு தேவையான நமக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து நமக்கு ஃபேவரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குறாரு. அதுதான் இன்டான்ஜிபிலிட்டி அப்படிங்கிறது கீழே படித்தோம். அடுத்து என்ன? இன்கன்சிஸ்டன்சி. இன்கன்சிஸ்டன்சினா ஒரு ஸ்டாண்டர்ட் இதுக்கு கிடையாது. குவாலிட்டியை நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். நிறைய கஸ்டமர் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கஸ்டமருக்கு டிஃப்ரெண்ட் நீட் அண்ட் டிமாண்ட் இருக்கும், தேவைகள் இருக்கும். ஸோ அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஒரே ஒரு ஆஃபர் தான் கொடுப்பாருன்னு கிடையாது. அவங்க ஆஃபரை வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஆல்டர் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு நீட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆல்டர் பண்ணிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங்? இன்செப்பரபிலிட்டி. ஸோ வந்து கூட்ஸையும் ப்ரொடக்ஷனையும் கன்சம்ஷனையும் நம்மளால் வந்து செப்பரேட் பண்ண முடியாது. என்ன தான் வந்து ஃப்யூச்சர் டேட்டில் விற்றாலும் அதுக்கான கன்சம்ஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியாது, அதை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். ஸோ வந்து இப்போ வந்து கன்சம்ஷன் சர்வீசஸில் வந்து எப்படிலாம் வந்து இது பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பர்சனை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மெஷினை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸாம்பிள் ஏடிஎம் மிஷின் பார்த்தோம். ஸோ இதில் முக்கியமாக என்ன விஷயம் வந்து வேணும் அப்படின்னா, அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கஸ்டமரும் அந்த மெஷினும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து அமையணும். அந்த ப்ராசஸோட இன்ட்ராக்ட் பண்ணும், அந்த மெஷினோட அந்த கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணுறதை மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தான் வந்து இன்செப்பரபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு கீழே நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளுடைய ரிவிஷன் பார்ட் வந்து இப்போது ஓவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு எல்லாமே விஷுவலைஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் யூ கேன் ஓப்பன் யோர் ஐஸ் அண்ட் நவ் வி கேன் கோ டு த சப்ஜெக்ட். So what is the next point we are going to see? It is inventory. இல்லையா? ஸோ இன்வென்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். இன்வென்ட்ரி அண்ட் இன்வால்வ்மெண்ட் ரொம்ப ரெண்டு சின்னதாக. ஓகேவா? ஸோ இன்வென்ட்ரிஸ். இன்வென்ட்ரினா என்னம்மா? இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், இல்லைன்னா அக்கௌண்ட்ஸில் நீங்கள் படிச்சிருக்கலாம். நானே சொல்கிறேன். இன்வென்ட்ரிஸ் அப்படின்னா ஒரு ஸ்டாக் இருக்கு இல்லையா? அதாவது நீ வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்க, அந்த ஃபேக்ட்ரியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகி கூட்ஸ் எல்லாம் வெளியில் வருது இல்லையா? இப்போது வந்து நீ டெய்லி வந்து 1000 கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா டெய்லி உனக்கு 1000 சேல் ஆகுமா? சொல்ல முடியுமா? ஒரு நாள் 1010 கூட சேல் ஆகலாம், ஒரு நாள் 1100 சேல் ஆகலாம், ஒரு நாள் 900 சேல் ஆகலாம், ஒரு நாள் 800 சேல் ஆகலாம். ஸோ சேல்ஸ் மாறிக்கிட்டே இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக மாறும். ஸோ இப்போ வந்து நீ ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே வெளியில் போய்டுறது கிடையாது. நீ என்ன பண்ணுற, அதை ஸ்டாக் வைக்கிறோம் இல்லையா? நம்ம குடோனில் கொண்டு போய் வச்சிடுறோம். ஸோ அந்த குடோனில் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணதை கொண்டு போய் வைக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் இன்வென்ட்ரி. ஸ்டாக்குக்கு இன்னொரு பேர் தான் வந்து இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ இப்போ வந்து இன்வென்ட்ரிஸ் வந்து சர்வீசஸில் இருக்குதா அப்படின்னு கேட்டால், மோஸ்ட்லி வந்து இன்வென்ட்ரிஸுங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த சர்வீசஸில் கிடையாது, சரியா? நீங்கள் வந்து அந்த சர்வீசஸை வந்து ஸ்டாக் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து அது இன்டான்ஜிபிள், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்மளால் அதை வந்து பார்க்க முடியாது இல்லையா? ஸோ மண்டைக்குள்ளே இருக்கிற என்னோடய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டாக் வச்சுருக்கேன்னா சொல்லுவோம். அது வந்து பேச்சுவார்த்தையில் வந்து மண்டைக்குள்ளே இருக்கிற மூளையை வந்து ஸ்டாக்கு என்னடா ஸ்டாக்கெல்லாம் காலி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஆனால் அது வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா?
இதே கூட்ஸ்னால் என்கிட்ட வந்து 10 ஸ்டாக் இருக்குது, 20 ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நான் வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த வந்து ஒரு டாக்டராக வந்து நான் திரும்ப திரும்ப வந்து ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேங்கிறனால என்னோடய ஸ்டாக்கு கம்மியாயிருமா? மைண்டுக்குள்ளே இருக்க ஸ்டாக்கு, அந்த பிரெயின்குள்ளே எனக்கு இருக்குல்ல, அதெல்லாம் தானே வந்து என்னுடைய சர்வீஸ்க்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ வந்து இதை நீ ஸ்டாக்குன்னு சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதையும் மீறி இல்லை மேம், நாங்கள் பேச்சு வாக்கில் வந்து நாங்கள் இதை ஸ்டாக்குன்னு தான் சொல்லுவோம், என்னடா மண்டேல ஸ்டாக்கு காலி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுவோம் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, ஸ்டாக்குன்னு நீ சொல்கிற அப்படின்னாலும் இப்போ வந்து டாக்டர் வந்து 10 பேஷண்ட்டுக்கு மேலே வந்து நான் ஃபீவர் பார்த்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் மறந்து போயிடுவேன், அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு ஸ்டாக்கு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து அதை பார்க்க முடியாது, நம்ம ஃபீல் தான் பண்ணுறோங்கும் போது இங்கே ஸ்டாக் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் என்னென்னா சர்வீசஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் இருக்கும், குட்டி குட்டி ஸ்டாக். அதெல்லாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பெரிஷபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ பெரிஷபிள் அப்படின்னா என்னென்னா, காய்கறியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு நாள் தாங்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கெட்டு போயிடும், அதுக்கப்புறம் யூஸ்லெஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் தான் பெரிஷபிள். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டுமே தான் அவைலபிளாக இருக்கும், அதுக்கப்புறம் நீ வந்து அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீ ஃப்யூச்சருக்காக நீ ஸ்டோர் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் வந்து ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோ, 5500 ரூபா கோல்டு விலை. இப்போ வந்து நான் அது கோல்டு வாங்குறேன்னா அது ஒரு ப்ராடக்ட்டு இல்லையா? கோல்டு ஜுவல்லரி வாங்கி வைக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் என்னுடைய குழந்தை கொடுப்பேன், என் குழந்தை அவங்க குழந்தை கொடுக்கும், அந்த மாதிரி வந்து இதை நான் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறேன், என்னோட பீரோக்குள்ளே பூட்டி வைக்கிறேன், ஸ்டாக் பண்ணி வைக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இல்லையா? ஆனால் சர்வீஸ் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண முடியாது. அது அந்தந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதோட சரி, நான் ஃப்யூச்சரில் ஐ கேன் என்ஜாய் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாரண்டி கேரண்டி பீரியட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சர்வீஸ் தானேம்மா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஸோ ப்ராடக்ட்டும் சர்வீஸும் வந்து தனியாக பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். வாரண்டி கேரண்டி பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வாரண்டி கேரண்டி லைஃப் லாங் கொடுக்கலாம்ல, லைஃப் லாங். இப்போ ஒரு ப்ராடக்ட் நீ தானே விற்ற, இப்போ நீ ப்ராடக்ட் விற்ற, உன் ப்ராடக்ட் வந்து என்றைக்கு ரிப்பேர் ஆனாலும் நீ தானடா சரி பண்ணி கொடுக்கணும்னு இருக்கலாம்ல. ஏன் நம்ம வந்து வாரண்டி பீரியட் 5 இயர்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க வாரண்டி கேரண்டி பீரியடு? எதுக்காக? ஏன்னா ஃப்யூச்சரில் தான் நீ வந்து இதை வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா இது பண்ண போகிற, ஓகேவா? ஆனால் அந்த சர்வீஸ் வந்து பெரிஷபிள். 3 வருஷம் கழித்து போய் கொடுத்தீங்கன்னா அவன் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுப்பானா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். அந்த வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உன்னால் அந்த சர்வீஸை ஃப்ரீயாக வாங்கிக்க முடியாது. ஸோ அது வந்து என்ன அர்த்தம்? பெரிஷபிள் அப்படின்னு அர்த்தம், சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீ வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்குறேன்னு வச்சுக்கோ, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ட்ரெயினில் போகிற பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்குறேன்னா அதில் வந்து அந்த டிக்கெட்டில் உனக்கு ஒரு 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 துண்டு சீட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த டிக்கெட்டு வந்து ஒரு கூட்ஸ் தான். அது உன்னால் ஃபீல் பண்ண முடியுது, பார்க்க முடியுது, அது ஒரு கூட்ஸ் தான், ஓகேவா? அது பேப்பராக இருந்தாலும் அது ஒரு கூட்ஸ் தான். ஆனால் அந்த சர்வீஸை பற்றி அதில் எழுதியிருக்கும் எல்லாமே. அதில் என்ன சொல்லியிருக்கோம்? 4 ஹவர்ஸுக்கு மேலே நீ இதை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபைன் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குமா இல்லையா? ஸோ அந்த 4 ஹவர்ஸ் அப்படிங்கிற அந்த டைம் பீரியடை டிஃபைன் பண்ணது இருக்கு இல்லையா, அந்த 4 ஹவர்ஸுங்கிறது அதான் பெரிஷபிள், ஓகேவா? இப்போ புரியுதா? ஸோ பெரிஷபிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் என்னால் அதை யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து சர்வீசஸ் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை நீட் டு பி மேனேஜ்ட். இந்த ஒரு விஷயத்தில் வந்து டிமாண்டையும் சப்ளையும் நீ வந்து மீட் பண்ணி மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சர்வீசஸ் ஹேஸ் டு பி பெர்ஃபார்ம்ட் ஆஸ் அண்ட் வென் தி கஸ்டமர் ஆஸ்க்ஸ் ஃபார் இட். ஸோ ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து உடனே வந்து நம்ம கொடுத்துடணும். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து சர்வீஸ் கேட்குறான்னு வச்சுக்கோ, வண்டி கொடுக்குறேன்னா அவனுக்கு நான் டெலிவரி டைம் வந்து 2 days 3 days சொல்லி சர்வீஸ் கொடுக்கணும் இல்லையா? அதுக்குள்ளே அவன் வண்டி கொடுக்கலன்னா 1 வருஷம் கழிச்சு கொடுத்தா ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டோம்ல. நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ சர்வீஸ் எல்லாமே பெரிஷபிள், சீக்கிரமான குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே செஞ்சு கொடுத்துடணும், அதுதான். ஸோ அந்த டிமாண்டுக்கான சப்ளையை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் கஸ்டமர் நம்ம கூடவே இருப்பாங்க இல்லையா? ஸோ உன்னோட வண்டியை வந்து ஒரே நாளில் சரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த தடவை வந்து உன் வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா எங்கே கொண்டு போவேன்? அதே ரிப்பேர் மெக்கானிக் தான் கொண்டு போவேன். அண்ணா நீங்கள் ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்களா, சரியாயிடுச்சுன்னு, இதை அன்றைக்கி சரியாயிடுச்சுன்னா திருப்பி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வேறு ஒரு இதாகிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்து கொடுங்க,
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஏன் அவங்கள்ட்ட போகிறேன் அப்படின்னா ஒரே நாளில் அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறனால இல்லையா. ஸோ சர்வீஸ்க்குன்னு வந்து ஒரு டைம் இருக்குது, அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து எப்பயுமே கஸ்டமர் உங்க கூடவே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரியா. ஸோ தி ப்ரொவைடர்ஸ் கேன் அட் பெஸ்ட் ஸ்டோர் அண்ட் சம் அசோசியேட் குட்ஸ் காட்ஸ் இல்லது டைப்போ எரர் சாரி. ஸோ பட் நாட் தி சர்வீஸ் இட் செல்ஃப். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அந்த கூட்ஸ் வந்து அசோசியேட் பண்ணுற மாதிரி இப்போ வந்து ஒரு ஃபேன் ரிப்பேர் பண்ணுறதுக்காக வராங்கன்னு வச்சுக்கோ. உன்னோட வீட்டில் ஃபேன் ரிப்பேர் பண்ண வரவங்க தேவையான ஸ்க்ரூ டிரைவரு அதுக்கப்புறம் வந்து அந்த ஓப்பன் பண்ணுறது அந்த நட்டு போல்ட்டு எல்லாம் வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் அசோசியேட் குட்ஸ். அது இல்லாமல் வேலை செய்ய முடியாது, அதெல்லாமே அவங்க எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அதெல்லாம் பெரிஷபிள் கிடையாது, அதெல்லாம் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அந்த சர்வீஸை ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டால் அந்த சர்வீசஸை ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கூட்ஸுக்கு வந்து ஸ்டோரிங்லாம் எதுக்குமா, ஸோ வந்து இந்த நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ டிரைவரு அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸு அது எல்லாமே சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சுருப்பாரு. அந்த கூட்ஸ் வந்து வச்சு தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாரு. அந்த கூட்ஸ் அவரால் ஸ்டோர் பண்ண முடியுமே தவிர அவருடைய சர்வீசஸை அவரால் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா. ஸோ இவ்வளோ தான் இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்வென்ட்ரிங்கிற டாப்பிக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சர்வீசஸ்க்கு வந்து இன்வென்ட்ரி கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த இன்வென்ட்ரி என்ன சொன்னேன், சர்வீசஸ்க்கு இன்வென்ட்ரி கிடையாது. இப்போ வந்து நான் சொன்னல டாக்டரு இந்த ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் அவங்க மூளை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அங்கே வந்து இன்வென்ட்ரி கிடையாது. ஆனால் டிக்கெட் வந்து வாங்குற அப்படின்னா அந்த இடத்துல இன்வென்ட்ரி இருக்குது. அந்த ஸ்டாக்கு தான் வந்து அந்த பேப்பர் தான் அந்த ஸ்டாக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ லெஸ் அப்படிங்கிறது அதனால தான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்துக்கு வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும், குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் பெரிஷபிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூ கேன் நாட் யூஸ் தட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாமா. ஸோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணலான்னா அதுக்கு தேவையான கூட்ஸை ஸ்டாக் பண்ணி வைக்கலாமே தவிர அவரால் வந்து சர்வீசஸையே ஸ்டாக் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்வென்ட்ரிஸ். ஸோ டிமாண்டும் சப்ளையும் மீட் ஆகணும். எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே வந்து நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் நம்ம கூடவே இருப்பாங்க, எல்லாம் அவங்க போயிடுவாங்க. ஸோ வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து இந்த இன்வென்ட்ரிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப நெசசரி, மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே மேனேஜ் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் இஸ் இன்வால்வ்மெண்ட். வெரி ஸ்மால் பாயிண்ட் இல்லை, ஒரே ஒரு லைன் தான் இம்பார்ட்டன்ட் லைன் இருக்குது. ஸோ இன்வால்வ்மெண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா பர்டிகுலர்